ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டேனால எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். டைம் கரெக்டாக ஒரு 8:30 இருக்கும். அதனால் வந்து 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இடியாப்பம் வந்து மோஸ்ட்லி வந்து பிரியாஷ் ஸ்கூலுக்கு போகிறப்ப அது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இதை வந்து நான் சாட்டர்டே சண்டே தான் ட்ரை பண்ணுவேன். இடியாப்பம் பண்ணுறதுக்கு வந்து 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோன்னு வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இந்த இதில் வந்து நம்ம டேரெக்டாக கையை வச்சு பிசைய முடியாது, ஏன்னா ரொம்ப சுடும். அதனால் வந்து ஒரு ஃபோக் மாதிரி ஏதாவது ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி எவ்வளோ ஓரளவு ஆட் பண்ணிட்டீங்களோ லாஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதை நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சால் போதும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா மெதுவாக தண்ணி ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி பிசையணும். நீங்கள் ஒரேடியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஓரளவு இந்த பதத்திற்கு வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு முடித்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அச்சில் போட்டு எந்த இது உங்களுக்கு சின்னதாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இதை வந்து பிணிய ஆரம்பிச்சிடலாம். இடியாப்பம் வந்து இந்த இதுக்கு வரணுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஹாட் வாட்டர் அது நீங்கள் அதை பிசைகிற விதம் அதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் இந்த அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது சொதப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் மெதுவாக அது பண்ணணும் அப்படின்றது. இதை வந்து ஏதாவது ஒரு இட்லி குக்கரில் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சா போதும். பாருங்கள், இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பால் ஏதாவது கொதிக்க வச்சு அதோட தேங்காய் பால் ஆட் பண்ணி அதுக்கேற்ற ஜீனி போட்டு இதில் சாப்பிட்லாம். இதுதான் நான் யூஸ் பண்ண பேபி ப்ராடக்ட்ஸ். இதை நான் ஒவ்வொன்றா வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்றதை வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இது உங்களுக்கு காமனாகவே தெரிஞ்சிருக்கும். இது ஃபிலிப்ஸ் பிராண்ட். இதில் வந்து 2 சைஸ் வரும். இது ரெண்டுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பேபிக்கு வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அவங்க சிப் பண்ணி குடிக்கிறதாகட்டும், இது ரெண்டுமே நல்லா யூஸ் ஆச்சு எனக்கு. இது வந்து ஹை குவாலிட்டி பிராண்டட். அதோட பிளாஸ்டிக் மெட்டீரியலும் ஹை குவாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் நல்லா சூடான பால் ஊற்றினாலும் இது சைடு எஃபெக்ட் எதுவும் தராது. ஸோ நான் யூஸ் பண்ண நிறைய மில்க் பாட்டில்ஸில் வந்து இது நல்லா பெஸ்ட்டான ஒன்று தான். ரெண்டாவது வந்து இது வந்து நக் பிராண்டு. இது வந்து ஜெர்மன் கம்பெனியோடது. இது கிளாஸ் பாட்டில். நான் வந்து பிரியாஷ்காக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணேன். இது நல்லா தான் இருந்துச்சு. இதிலோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பேபிஸ் கீழே போட்டாங்கன்னா இது பிரேக் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருந்துச்சு. நான் இதை ட்ரை பண்ணலாமேன்னு ஒன்று தான் வாங்கினேன் நான். இது வந்து ஃபர்ஸ்ட் கிரையோட பேபி ஹக் ப்ராடக்ட். இது சில்வர் தான். இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் ரொம்ப 1 இயருக்குள்ளே இருக்கிற பேபிஸ்லாம் வந்து பிடிச்சு குடிக்கிறதுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்னொன்று அதோட நிப்பிள் வந்து லீக் ஆச்சு. ஸோ பெரிய பசங்களுக்கு வேணால் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிரியாஷ்க்கு வந்து அபவுட் 1 இயருக்கு மேலே இதை நான் யூஸ் பண்ணேன். சின்ன சைஸும் வாங்கினேன் நான். கொஞ்சம் நல்லா யூஸாக தான் இருந்தது. இது வந்து என்னென்னா ஃப்ரூட்ஸ் பாசிஃபையர். இதுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து டேஸ்டிங்காக கொடுக்குறது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஸை வந்து இன்ட்ரோ பண்ணும்போது அவங்களுக்கு டைரெக்டாக கொடுக்காம இதை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க ஈஸியாக. ஸோ சீட்ஸ் வந்து டைரெக்டாக உள்ளே போகாது. இது நல்லா யூஸ் ஆச்சு. ஒரு 2 months to 3 months வரைக்கும் எனக்கு யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் டைரெக்டாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இது வந்து பேபி ஹக்கோட நிப்பிள் ஷீல்டு. இது வந்து நான் யூஸே பண்ணலை. ஸோ இதை பற்றின எனக்கு இதுவும் தெரில நான். ஆனால் அதோட மாடல் இப்படி தான் இருக்கும். அதுக்காக வந்து நான் ஜஸ்ட் வந்து இதை காட்டுறேன். இது ஃபார்முலா மில்க் வந்து போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 லேயர் மாதிரி இருக்கும். ஸோ ட்ராவல் அப்போ வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம். நைட் டைமில் நம்ம தூங்குறப்பயுமே வந்து எத்தனை ஸ்கூப் வந்து ஒவ்வொரு கண்டெய்னரில் போடணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரஸ்ட் மில்க் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது தேவைப்படாது. ஃபார்முலா மில்க் கொடுக்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கிளாத் டைப்பர். 3 pieces நான் வாங்கினேன். ஆனால் வந்து நான் 99% வந்து டயப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். இது சம்டைம் வந்து அவனுக்கு வந்து இனிஷியலாக வந்து அவனுக்கு போகும்போது ரேஷஸ் வந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் இதை வந்து நான் 3 pieces வந்து எமர்ஜென்சிக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் அவனுக்கு செட் ஆகிடுச்சு டயப்பரே.
இது நெக்ஸ்ட் வந்து வாட்டர் கப்காக யூஸ் பண்ணது, சிப்பர் கப். பேபிஸ்க்காக ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கும்போது தண்ணி வந்து இனிஷியலாக கொடுக்கும்போது இது பேபி ஹக் பிராண்டு. இதுவும் நல்லா தான் இருந்தது. 2 சைடும் ஹோல்ட் பண்ணி நல்லா குடிக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இது நல்லா தான் இருந்தது. ரெண்டாவது வந்து அதே பேபி ஹக் பிராண்டில் வந்து இது வந்து மேலேயும் பிளாஸ்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நிப்பிள் வந்து ரப்பர் டைப்பில் இருக்கும். ஸோ நான் இதையும் ட்ரை பண்ணேன் நான். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. பெரிய பசங்களுக்கு வேணால் அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கப் வந்து இது ஸ்ட்ரா டைப்பு. குழந்தைங்களுக்கு இனிஷியலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதை நம்ம இன்ட்ரோ கொடுக்குறதுக்காக இதை நான் வாங்கினது நான். இது தண்ணி வந்து ஆனால் சைடில் லீக் ஆச்சு லைட்டாக. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது மற்றபடி இது வந்து நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நான் ஒரு 2 months 3 months இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டீலில் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து முன்ச்கின் பிராண்டோட ஸ்டீல் டைப்பு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல பிராண்ட் இது ஆக்சுவலி. நான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட குவாலிட்டி உள்ளே இருக்க அந்த ஹாட் வாட்டர் அந்த தெர்மோ இது வந்து இன்னும் அது ஸ்டாண்டர்டாக இருக்குது. இது இன்னமும் இவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இது வந்து நம்ம டம்ளருக்கு வந்து நம்ம பழகி விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இதில் வந்து சிப்பர் கப் மாதிரி இதை நம்ம இது பண்ணோம்னா டம்ளரில் வந்து ஈஸியாக பிள்ளைங்க குடிச்சிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒர்த்து தான். கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் ஒர்த்தான ஒரு இது பேபி ஹக்கோட வாட்டர் பாட்டில். இதில் என்ன ட்ராபேக்னால் அந்த மேலே இருக்கிறது வந்து போயிடுச்சு. ஆனால் உள்ளே வந்து அது அந்த ஸ்டீல் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். உள்ள ஹாட் வாட்டர் கொஞ்சம் வார்மான வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். தெர்மோவும் நல்லா ஸ்டாண்டர்டாக தான் இருந்தது. ஆனால் என்னென்னா அது இந்த டைப் பேட்டர்னில் வந்து குழந்தைங்க அதை வந்து அடிக்கடி விளாண்டுக்கிட்டே இருக்குங்க, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. அதனால் அது சீக்கிரம் போயிடுது. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னென்னா பேபி கேரியர் பேக்கு. இது 1 to 6 month வரைக்கும் குழந்தைங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு ஸ்ட்ரோலர் இல்லாமல் போகிறோம். பட் ஸ்ட்ரோலர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அலோடு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து உங்கள் கூட இருந்து அதை பார்க்கணும், உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண பேசிஃபர் வந்து இது டாமி டிப்பி. பேசிஃபர் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் யூஸ் பண்ணினேன். பேசிஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது டைப்பை பொறுத்து தான். அவங்களோட அந்த அந்த இது வந்து மேலே இதாகாத மாதிரி ஆர்த்தோ அப்படின்ற ஒரு பேட்டர்னில் வரும். ஸோ இது வந்து இந்த டைப் பேட்டர்ன் வந்து குழந்தைங்களுக்கு நார்மலாக லிப்பை க்ளோஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் இதை பேசிஃபையர் வச்சாலும் இருக்கும். ஸோ இந்த டைப்பில் நம்ம வாங்கினோம்னா குழந்தைங்களுக்கு அந்த இது வந்து டேமேஜ் இல்லாமல் ஆகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் பிராண்டு வந்து பார்த்து வாங்க. நம்ம ஊரில் வந்து சிக்கோ பிராண்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண என் பேபிஸ்க்கான ப்ராடக்ட்ஸு. இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.